ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் ராணுவ தளவாடங்களின் கண்காட்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அதிபர் விளாடிமிர் புதின் அதிநவீன கண்டம் விட்டு கண்டம் பாயும் அணு ஆயுத ஏவுகணைகள் ராணுவத்தில் சேர்க்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் குபின்கா நகரில் சர்வதேச ராணுவ தளவாடங்கள் 2015 என்ற தலைப்பில் ஆயுதங்கள் மற்றும் ராணுவ டாங்கிகளின் கண்காட்சி துவங்கியுள்ளது. இந்த கண்காட்சியில் ரஷ்யாவின் 1,20,000 கணக்கிலான ஆயுதங்களும் ராணுவ வாகனங்களும் காட்சிப்படுத்தப்பட்டன. இதனை நூற்றுக்கணக்கான பார்வையாளர்கள் ரசித்து பார்த்தனர். முதல் நாள் விழாவை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் துவக்கி வைத்தார். விழாவில் பேசிய ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின், இந்த ஆண்டு புதிதாக 40க்கும் மேற்பட்ட அதிநவீன அணு ஆயுத ஏவுகணைகள் ராணுவத்தில் சேர்க்கப்படும் என்றார். இந்த ஏவுகணைகள் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய நவீன ஏவுகணை எதிர்ப்புகளை சமாளிக்கும் திறனுடன் இருக்கும் எனவும் கூறியுள்ளார். В текущем году состав ядерных сил пополнит более 40 новых межконтинентальных баллистических ракет, которые будут способны преодолевать любые, даже самые технически совершенные системы противоракетной обороны. கடந்த சில நாட்களுக்கு முன்பு ரஷ்யாவை எதிர்கொள்ளும் பொருட்டு ஐரோப்பாவில் உள்ள நேட்டோ நாடுகளில் பயங்கர ஆயுதங்களை குவிக்க அமெரிக்கா தயாராகி வருவதாக செய்திகள் வெளியானது. தற்போது அந்த அறிவிப்புக்கு போட்டியாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இந்த அறிவிப்பு மூலம் அமெரிக்கா ரஷ்யா இடையே மீண்டும் பனிப்போர் ஏற்படும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. உலக செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ்.